வெல்கம் டு பாக்யா அழகேசன் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஈஸியான டின்னர் தான். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? 15 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க மேக்ஸிமம். ஒரு சைடு இட்லி வேகிற டைமும் அதே மாதிரி அந்த டைம்லேயே குழம்பும் சீக்கிரம் செஞ்சிடலாம். என்ன ரெசிபின்னு சொல்லி பார்க்கலாமா? காய்ச்சல், இருமல், சளி, தலைவலி அப்படின்னா தேவையில்லாமல் போய் ஹாஸ்பிட்டல் போய் மணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு பேசாமல் 1/2 கிலோ சிக்கன் எடுத்தோமா, காரசாரமாக சமைச்சோமா, சாப்பிட்டோமா, சளியை சரி பண்ணோமா, தூங்கினோமான்னு இருப்போம். இட்லி ஒரு பக்கம் வேகட்டும், இன்னொரு பக்கம் இது வந்து 1 பார்ட் ரெசிபி மாதிரி தான் செய்ய போகிறேன். ஒரு குக்கரில் கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சமயம் அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப வதங்கணும், தொக்கு மாதிரி ஆகணும்னு இல்லை, குழம்பு தானே செய்கிறோம். அதனால் அங்கங்கே தக்காளி தென்படுற மாதிரி ஓரளவுக்கு வதங்கினா போதும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வதங்கட்டும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள், குழம்புத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதையும் போட்டு கொஞ்சம் போல் வாட்டர் ஆட் பண்ணி 2 கொதிக்க விடலாம். ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு 2 to 3 விசில் மட்டும் வச்சு அதையும் ஆஃப் பண்ணிவிடு. ஒரு மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், ஒரு சில்லு தேங்காய், கொஞ்சம் ஒரு 5-6 முந்திரி இதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனாக அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இப்போது வந்து இந்த குழம்புல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வெறும் 2 இல்லை 3 கொதி வந்தால் போதும், சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடும். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.